பிரைஸ் தி லார்ட். நீதிமொழிகள் 3:11 Proverbs chapter 3 and verse 11. என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும்போது சோர்ந்து போகாதே. என் மகனே, மை சைல்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு தந்தை தான் பெற்ற பிள்ளையை எவ்வளோ அன்போடு கூட நேசிக்கிறாரோ அப்படியே நம்மை படைத்த கடவுளும் அளவற்ற அன்பினால் நம்மை நேசித்து கொண்டிருக்கிறாரு. ஒருவேளை குழந்தை தவறு செய்யும் லாபத்தான காரியத்தை நோக்கி செல்லும் என்று சொன்னால் நிச்சயமாக தந்தை அதை தடுத்து நிறுத்துவார். இல்லை அந்த குழந்தை அதை புரிந்து கொள்ளாமல் அடம் பிடித்து அது வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த குழந்தையை கண்டித்தோ இல்லை அடித்தோ அவர் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க விரும்புவார். இது அவர் வைத்திருக்கிற வெறுப்பு இல்லை, அந்த குழந்தை பாதுகாக்க வேண்டும், இந்த குழந்தை ஒழுங்கை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு தந்தையோட உண்மையான அன்பிற்கு அடையாளமாய் இந்த காரியம் இருக்கிறது. அப்படியே நம்ம வாழ்க்கையில் தவறு செய்யும் போதோ இல்லை ஆபத்தான காரியத்தை தேடி செல்லும் போதோ கடவுள் நமக்கு தடைகளை விதிப்பார். அதை உணர்ந்து கொள்ளாமல் மறுபடியும் நம்ம குழந்தையை போல் அடம் பிடித்து அதை செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக கடவுள் கண்டித்து நம்மை சோதனையான பாதைக்குள்ளாக அதை நம்ம உணர்ந்து கொள்கிற வரைக்கும் நம்மை நடத்தி செல்கிறாரு. ஆனாலும் ஒரு தந்தை எப்படி எவ்வளோ திட்டினாலும் அடித்தாலும் தன்னுடைய குழந்தை அழும்போது உடனே அதை அரவணைத்து அன்போடு கூட அணைச்சி அதை தேற்றி அன்பு செலுத்துகிறாரோ அப்படியே கடவுள் நம்ம எவ்வளோ கடிந்து கொண்டாலும் நம்ம உணர்ந்து திருந்தும் போது நம்ம அழுதாலும் கூட நம்மை மறுபடியும் தேற்றி கட்டி அணைத்து நல்வழியில் நடத்துறதுக்காக கடவுளுடைய அன்பு மாறாததாக இன்றைக்கும் நம்ம இடத்துல இருக்கிறது. ஆனால் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம், உண்மையான ஒரு குழந்தை இருதயம் நமக்கு இருக்கா? ஒரு குழந்தை எவ்வளோதான் தன்னுடைய தந்தை கண்டித்தாலும் அதை எல்லாம் பொருட்படுத்தாமல் அடுத்த நிமிஷமே எல்லாவற்றையும் மறந்து தன்னுடைய தந்தையோட உண்மையான அன்பை தேடி நோக்கி அவருடைய அரவணைப்புக்கு ஏங்கி செல்கிறது போல நாம் செய்த தவறை உணர்ந்து நம்ம உண்மையான அன்பை செலுத்தின இந்த கடவுளை நோக்கி மறுபடியும் குழந்தை உள்ளத்தோடு கூட அவருடைய அன்பிற்கு பாத்திரமாய் அவரை நேசித்து நல்வழியில் நடப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக பாதுகாப்போடு கூட நல்ல வழியில் நம்ம வாழ்க்கையை வாழ கற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.